ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து ஒரு இன்டிஜர்ல இருக்க டிஜிட்ஸோட சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு இன்டிஜர். இது வந்து எப்படி நாம போடலாம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு டிஜிட்ஸும் நமக்கு தனித்தனியா தேவை. இந்த மெத்தட நான் எப்படி போடலாம்னா, நார்மலா வந்து இத வந்து நீங்க லிஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியும் போடலாம். ஆனா இன்டர்வியூ வந்து எப்படின்னா, குடுக்கும்போதே வந்து இன்டிஜர் தான் குடுத்துருக்கேன். அதுதான் நீ பண்ணியாகணும் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் எப்படி வந்து போடுவோம்னா, நம்ம ஒண்ணொண்ணுத்துக்கும் வந்து ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4 தான் நம்ம குடுத்த நம்பர்னா, நாம வந்து அதுக்கு ரிமைண்டர் எடுக்கணும். எப்படின்னா 10ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 10ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 4 வருமா? 4 ரிமைண்டர் வரும். ஸோ லாஸ்ட் ஒரு டிஜிட் நமக்கு கிடைச்சிருச்சா? அந்த ரிமைண்டர் வேல்யூவ நம்ம ஸ்டோர் பண்ணா நமக்கு ஒரு டிஜிட் கிடைச்சிடுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து 10ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 1, 2, 3, 4 10ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 1, 2, 3.5 4ன்னு வரும். அத இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணா 1, 2, 3 வந்துரும். ஸோ வந்து நம்ம இத வந்து குறைச்சிடுறோம். இப்ப திருப்பி இதுக்கு ரிமைண்டர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இதுக்கு வந்து 10ஆல ரிமைண்டர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு 3 வரும். அதே மாரி தென் வந்து நம்ம டிவைடட் பை 10 பண்ணா என்ன ஆகும்? 12 வந்துரும். திருப்பி 12க்கு ரிமைண்டர் வந்து எடுத்தா என்ன ஆகும்? 2 வரும். அதே மாரி திருப்பி வந்து நாம அத டிவைட் பண்ணா என்ன ஆகும்னா, 1 மட்டும் தான் கடைசியில இருக்கும். இப்போ 1க்கு ரிமைண்டர் எடுத்தா என்ன ஆகும்? இப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் ரிமைண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர் எப்பவுமே வந்து மேல இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நமக்கு ரிமைண்டரா வரும். ஸோ 1 ரிமைண்டர் வரும். தென் அடுத்து என்ன ஆகும்னா, 1 டிவைடட் பை 10 பார்ப்போமா? அப்ப வந்து நாம என்ன பண்ணலாம்னா, 1 டிவைடட் பை 10 என்ன வரும்? 0 தான் வரும். எப்படி இருந்தாலும் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணா நாம. ஸோ அப்ப வந்து நாம என்ன பண்ணலாம்னா, அந்த லூப்ப வந்து பிரேக் பண்ணிக்கலாம். எந்த லூப்னா என்னன்னா, இந்த எக்ஸிக்யூட் பண்ற இந்த லூப். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப n equal to 1, 2, 3, 4 ஒரு இன்டிஜர் எடுத்துட்டேன். இப்ப கடைசியா n வந்து எங்க முடியும் நமக்கு? 0 தான் முடியும். அதனால வந்து n not equal to 0ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்ப இல்லன்னா மட்டும் தான் நமக்கு வந்து உள்ள திருப்பி லூப் ஆகணும். அதுக்காக. இப்ப என்ன பண்ணலாம்னா, REMன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுல என்னன்னா ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம் நாம. n divided by n remainder of 10. ஸோ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் REMல 4 வரும். இப்போ நாம என்ன பண்ணோம்? சம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, சம்முன்னு ஒரு வேரியபிள் 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, அந்த ரிமைண்டர் வர வேல்யூஸை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ சம் பிளஸ் ஈக்குவல் டு REM கொடுத்தா அப்படியே ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணோம்? இப்போ வந்து நமக்கு 4 கிடைச்சிருச்சு. இப்போ வந்து 3 வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, n வந்து 10ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1, 2, 3 வந்துரும். அதை இப்போ பண்ண போறோம். இப்போ n equal to n divided by 10 பண்றேன். இப்போ n வேல்யூ புது n வேல்யூ என்ன ஆகும்னா 1, 2, 3 ஆயிடும். திருப்பி மேலே போயிட்டு while loop செக் பண்ணும்போது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் n வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா 1, 2, 3 வந்து 0 இல்ல. ஸோ நெக்ஸ்ட் ரிமைண்டர் அதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கும் 3 வரும். அதே மாதிரி ஒரு லூப்பா கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தா அதனால வந்து நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ 1, 2, 3, 4 வந்து நம்ம 10ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும்னா 1, 2, 3.4ன்னு வரும். பட் நமக்கு அது தேவையில்ல. 1, 2, 3 தானே தேவை. அதனால வந்து நம்ம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வேல்யூ கரெக்டா வரும். 10 சம் வந்து 10. இதுவே ப்ராடக்ட் வேணும்னா என்ன பண்ணலாம் நாம? prod equal to 1ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் prod into equal to ரிமைண்டர். இது என்னன்னா into equal to என்னன்னா ஜஸ்ட் எப்படின்னா prod equal to prod into ரிமைண்டர் அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கிறது கூட பண்ணுறது. இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி அந்த ப்ளஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இதையும் நாம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ப்ராட் ஈக்குவல் டு ப்ராட் இன்டூ ரிமைண்டர். அதான் ஏற்கனவே இருக்க ப்ராட் வேல்யூ கூட இந்த ரிமைண்டர் இன்டூ பண்ணிட்டு அதை ப்ராட்ல போட்டுவோம். அதை தான் வந்து ஷார்ட்டாக அப்படி நம்ம எழுதுவோம். இப்போ சம் பிரிண்ட் பண்ணியாச்சு. ப்ராடக்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து வந்துருச்சு நமக்கு 10 வந்திருக்கு சம். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்டும் வந்திருக்கு. இப்போ இதுவே வந்து இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து எப்படின்னா உங்களுக்கு இன்டீஜர் தான் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தட் போடலாம். இதுவே வந்து உங்களுக்கு வந்து லைக் கோடிங் ரவுண்ட் அந்த மாதிரி கம்பைலர் ரவுண்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிக்கு என்ன போடலாம்னா நீங்க n equal to
இன்புட் எடுப்போமா? இன்புட் எடுக்கும்போதே வந்து நம்ம அத ஸ்ட்ரிங்கா எடுத்துடலாம். ஸ்ட்ரிங்கா எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நாம ஃபார் லூப் போட்டுடலாம்ல. ஃபார் ஐ இன் என்ன்னு போட்டா ஒண்ணொண்ணா வந்து அது ஐட்ரேட் பண்ணும்ல. அப்ப வந்து நாம என்ன பண்ணலாம்னா, அத வந்து நாம இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். sum plus equal to integer of 5. இப்ப வந்து பிரிண்ட் sum. இப்ப இத ரன் பண்றேன். இப்ப என்ன கொடுக்கலாம்? 1 2 3 கொடுக்குறேன். ஓகே. ஓகே. இது ஏன் 16 வருதுன்னா, இங்க சம் வேல்யூ நான் புதுசா 0ன்னு கொடுக்கல. அதனால. இத கமெண்ட் அவுட்டே பண்ணிடலாம். ஓகே. இப்ப ரன் பண்ணா என்ன ஆகும்னா 1 2 3 கொடுக்குறேன். 6 வந்துடுச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி மெத்தட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கானா, கேட்கும்போதே இப்படி கேட்பாங்க. பிகாஸ் இது வந்து லைக் வந்து இந்த மாதிரி இன்டிஜரை எப்படி நீ பண்ணுவ? அந்த மாதிரி கேட்டா அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு கம்பைலர்னா நீங்க ஈஸியா இந்த மாதிரியே போட்டு முடிச்சிடலாம். யா. இந்த ப்ராப்ளம் வந்து அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.